ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் முடியறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சுக்கிரன் வந்து இப்போ சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரும் பணம், ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிரில்லியன்ஸியான மூலம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து அங்கங்கே அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் புதனுடைய சாதத்தில் வந்து அந்த ஒரு அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு லாபங்கள் அள்ளி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ சின்ன அலைச்சல்கள், பிரயாணங்கள் மேற்கொள்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வக்கரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும். பிடிவாதமான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கை விட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. குடும்பம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு பெரிய லாபங்கள், அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கு, தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை ஸ்லோவாக இருந்த ஒரு பிஸ்னஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.